படத்துக்கு சான்றிதழ் குடுக்குறாங்கல்ல, அந்த ம். குடுக்குறதுக்கான நடைமுறை அப்டின்னா, அது என்னென்னலாம் இருக்கும்? சி இப்போ நம்ம வந்து கரண்ட்லி வந்து நான் சென்சார் போர்டோட மெம்பர். சரிங்களா? நான் இதுவரைக்கும் ஒரு 10, 15 படத்துக்கு நம்ம சென்சார் பண்ணியிருக்கோம். ஆ இப்போ 4, 5 பேர் ஒரு குழுவா வந்து மெம்பர் நாங்க படம் பார்ப்போம். படம் பார்க்கும்போது குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து அந்த படத்துல வந்து கிளியரா இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒண்ணு வந்து ஆல்ரெடி அந்த அனிமல்ஸோட இது எல்லாமே வந்து என்ஓஎஸ் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க ஜெனரலா. பட் சில படங்கள் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட காட்சிகள், மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு அப்படிங்கிறத நினைச்சிட்டு இவங்க வந்து வேற மாதிரி ஒரு திணிப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து மியூட் பண்ணக்கூடிய சில வசனங்களோ இல்ல சில வார்த்தைகளோ வந்து மியூட் பண்ணிடுவோம். இல்லைன்னா அது வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்களா இருக்கும். இல்ல அது வந்து ஒரு மத விஷயமாவோ இல்ல ஒரு ஜாதி அடிப்படையில இருக்கிறதோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்களா இருந்துச்சுன்னா அந்த சீனோ அந்த பர்டிகுலர் ஃபுட்டேஜை கட் பண்ண சொல்லுவோம். இப்படிதான் வந்து சென்சார் போர்டுல மெயினா பாக்குறது. இப்போ அந்த டீம்ல எத்தனை பேர் இருப்பீங்க? உங்களுடைய ஒரு உரையாடல், ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்ல. இப்போ அந்த படம் புரொடக்ஷன் சைட்ல இருந்து வந்துருவாங்க, இயக்குனர் வந்துருவாங்க. உங்க சைட்ல எத்தனை பேர்லாம் இருப்பீங்க? நீங்க நாங்க சொன்ன வந்து மேக்ஸிமம் 4 to 5 மெம்பர்ஸ் இருப்போம். இன்க்ளூடிங் அபிஷியல்ஸ் இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஐஏஎஸ் இருப்பாங்க. இப்போ இவங்க இன்னைக்கு உள்ள கரண்ட் டாக் வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு இன்னும் சான்றிதழ் குடுக்கலங்கிறது சொல்றாங்க. ஆனா இப்போ புரொடக்ஷன் சைட்ல இருந்து நாங்க 18ஆம் தேதியே அவங்கள அப்ரோச் பண்ணிட்டோம். அவங்க யுஏ சர்டிபிகேட் குடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சொல்லக்கூடிய காலகட்டத்துல யுஏ குடுக்குறாங்களா, ஏ குடுக்குறாங்களா அப்படிங்கிறது வந்து தணிக்கை குழுவோட இப்போ யார் ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னும் அது கிளாரிட்டியா தெரியல. இப்ப பொதுவா இந்த மாதிரியான நேரங்கள்ல நீதிமன்றத்துக்கு போய் அவங்க முறையிடுறாங்க. நீதிமன்றத்துக்கு போய் ஒருவேளை படக்குழுவுக்கு ஆதரவாவே தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா, தணிக்கை குழுவுடைய அடுத்த கட்ட இல்ல இது ஆதரவாவோ அந்த மாதிரி எல்லாம் ஆதரவாவோ அகேன்ஸ்டாவோ அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது சென்சார்னா என்ன, ஒரு படத்துல வந்து நம்ம எல்லா சுதந்திரத்தையும் வந்து சுதந்திரம் எவ்வளவு கருத்து சுதந்திரம் இருக்கு, திரைப்படத்துக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு இல்லையா? சோ அந்த சுதந்திரத்துல வந்து தலையிட மாட்டாங்க. ஒரு ஆட்சியோ இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்களுக்கு உண்டான விஷயங்கள் அவங்க ஏதாச்சும் அவங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ இல்ல ஒரு நான் சொன்னேன்ல ஜாதி அடிப்படையிலயோ மத அடிப்படையிலயோ இல்ல சில வசனங்கள் வந்து ரொம்ப காட்சிப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஜனநாயக விஜய் சார் அப்படின்லாம் வந்து வாண்டடா யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் சொன்ன ஆதரவு அப்படின்னா இப்போ நீதிமன்றத்துல தீர்ப்பு வெளிவந்ததுக்கு அப்புறம் அந்த சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? அது இம்மீடியட்டா அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்ன அந்த காட்சிகள் எல்லாமே இந்த லிஸ்ட் டவுன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த இதெல்லாம் நீங்க மியூட் பண்ணுங்க, இதெல்லாம் நீங்க கட் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அன்னைக்கு ஆன் டே அவங்க கொடுத்துருவாங்க. அது பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பொசிஷனே வந்து எல்லாமே பண்ணி ஃபைனல் மூமெண்ட்ல தானே இருக்கு. ஸோ அதனால வந்து இமீடியட்டா வந்துட்டா அது இமீடியட்டா பண்ணிடுவாங்க. ஓகே.